நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, திண்டுக்கல்ல அலிம்கோ அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் விழாவானது நடைபெற்றது. இந்த விழாவில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் என்ன உரையாற்றினார் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக திண்டுக்கல்லில் ஒரு தனியார் பள்ளியில் ஒன்றிய அரசினுடைய அலிம்கோ நிறுவனத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள், ஊன்றுகோல், சைக்கிள், வீல் சேர், காதொலி கருவி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கக்கூடிய விழாவானது நடைபெற்றது. இந்த விழாவில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். இந்திய அரசினுடைய சமூக நீதி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சமூக வலுவூட்டல் முகாமிற்கு தலைமை வகிக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அவர்களே, இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த சிறப்பு முகாம் நடத்துவதற்காக இங்கே நம்முடைய பள்ளியினுடைய கலைஞர்களையும் கொடுத்து இந்த நிகழ்ச்சியையும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய துணைவேந்தர் EN பழனிசாமி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் பழங்கால வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொண்டேன். மாற்றுத்திறனாளிகள் இந்த சமூகத்தில் நாம் அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டிய பகுதியினர் என்பதை நாம் அனைவரும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே மாற்றுத்திறனாளிகளுக்காக இன்றைக்கு சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளை எவ்வாறு நடத்த வேண்டும், மாற்றுத்திறனாளிகளை எவ்வாறு அணுக வேண்டும், அவர்கள் ஒரு அலுவலகத்துக்கு செல்வதற்கோ, ஒரு புத்தகங்களுக்கு செல்வதற்கோ, வாக்குச்சாவடி உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் எளிமையாக சென்று வருவதற்கான வசதிகளை ஏற்படுத்துவது உட்பட அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு திட்டங்களும் மாற்றுத்திறனாளிகளும் அதில் நேரடியாக பங்கு பெறக்கூடிய வகையில் தான் அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவே மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்கான பல சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாதுகாப்பதற்கான இந்த சட்டங்களை எல்லாம் அமல்படுத்த வேண்டிய பொறுப்பும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இருக்கிறது. ஏதோ இது அரசு மட்டுமே இதை அமலாக்க வேண்டும் என்பதல்ல, இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது பொறுப்பு இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளை எவ்வாறு பார்க்க வேண்டும், எவ்வாறு அவர்களிடம் பழக வேண்டும், எவ்வாறு அவர்களிடம் அணுக வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் தேவையான உதவிகளை அரசு செய்ய வேண்டிய கட்டாய கடமை, மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் இடஒதுக்கீடு கொடுப்பது உட்பட இவை அனைத்துமே சமூகம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இன்னும் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான நிறைய கோரிக்கைகளை தொடர்ந்து உங்களுடைய அமைப்பின் சார்பிலும் தனிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை சந்திக்கிற போதும் ஏராளமான கோரிக்கைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த அலிம்கோ நிறுவனம் இந்திய நாடு முழுவதுமே மாற்றுத்திறனாளிகளுக்காக அதன் உபகரணங்களை செய்து அதற்கான முகாம்களை நேரடியாக அரசு நிர்வாகத்தோடு இணைந்து அதில் பயனாளிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு பொருள்களை, உபகரணங்களை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்திய நாடு முழுவதும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய மாவட்டத்தில் கூட 14 முகாம்கள் நடத்தப்பட்டு அந்த முகாம்களிலே என்ன வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர்களுக்கான அவருடைய மனுக்களை எல்லாம் பரிசீலித்து அந்த முகாம்கள் நடக்கக்கூடிய இடங்களிலே மருத்துவர் குழு உள்ளிட்ட அந்த குழுக்கள் எல்லாம் இருந்து, ஆகவே இவருடைய தகுதி குறித்தெல்லாம் உரிய தகுதி இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் ஆய்ந்தறிந்து அதில் இருந்து பயனாளிகளை தேர்வு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பொருள்களை நாம் வழங்க இருக்கிறோம். இன்னும் கூட கடந்த
நான் இடைப்பட்ட காலத்தில் டெலிஃபோன் அட்வைசரி கமிட்டியினுடைய கூட்டம் மதுரையில் நடைபெற்ற போது மாற்றுத்திறனாளிகள் சார்பாக பங்கேற்ற திரு ஜெயந்தி என்பவர் ஒரு கோரிக்கை முன்வைத்தார். பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு சிம் கார்டு வழங்குவதிலே பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே அவர்கள் அந்த டெலிஃபோன் அட்வைசரி கமிட்டியில் உடனடியாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் தன்னுடைய கருவிழியை ஸ்கேன் செய்வதிலே பிரச்சனை இருக்குமே ஆனால் வேறு கைரேகை மற்ற அதை வைத்து அவர்கள் சிம் கார்டு வழங்குவதற்கான ஏற்பாடை செய்வதாக பிஎஸ்என்எல் நிர்வாகத்தின் சார்பாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா நிறுவனங்களும் இது போன்று இப்போ நீங்கள் வந்து என்னென்னா செல்போன் சிம் கார்டு வாங்கணும்னா ஃபோட்டோ நேரடியாக அவருடைய புகைப்படம் எடுக்க வேண்டும், அவருடைய கண்ணின் கருவிலியை பதிவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் விதிமுறை இருக்கிறது. ஆகவே இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த செல்போன் சிம் கார்டு கிடைப்பதில் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அவருடைய உறவினர்களோ வேறு யாருமோ தான் அவர்கள் சிம் கார்டு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அது பொருத்தமாக இருக்காது என்ற முறையில் இது அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் இந்த விதிமுறையை தளர்த்தி அவர்களுக்கு கைரேகை வைத்தாலே அல்லது ஆதார் கொடுத்தாலோ அல்லது மாற்றுத்திறனாளிகளுடைய அடையாள அட்டை கொடுத்தாலோ அவர்களுக்கு சிம் கார்டு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகத்திற்கு நான் இந்த ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். இது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனைகளை நிறைய பேசுகிறார்கள். இன்னும் மாற்றுத்திறனாளிகள் என்னன்னா இன்னைக்கு வந்து மத்திய பென்ஷனுங்கிறது வெறும் 300 ரூபாய் தான் மாற்றுத்திறனாளிகள் கிடைக்கிறது. ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிக்கு இந்த 300 ரூபாய் பென்ஷனை வைத்து எந்த மாற்றுத்திறனாளியும் வாழ முடியாது. அதுவும் முதுகு தண்டுவடம் பாதித்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் இருந்தால் அவர்களை பராமரிப்பதற்கே நீங்க பல ஆயிரக்கணக்கான ரூபாயை அந்த குடும்பத்தினர் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே நீங்க வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் உதவித்தொகை கூடுதலாக வழங்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வந்திருக்கிறது. இவையெல்லாம் உரிய முறையிலே நாங்கள் அந்த அமைச்சகத்துக்கு எடுத்து சென்று அதை பெற்றுத் தருவதற்கான ஒரு முயற்சிகளை நிச்சயமாக எடுப்போம். ஏன்னா இன்னைக்கு வந்து அவர்களுடைய மருத்துவ தேவைகள், அவங்களுக்கான பராமரிப்பு செலவுகள், இவை எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு செலவினங்களை அந்த குடும்பத்தினர் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அது இது மாதிரி நிறைய ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் செவித்திறன் குறைவானவர்கள், நீங்கள் வந்து கால் ஊனமுற்றவர்கள், நீங்கள் நடக்க இயலாதவர்கள் என்று இப்போ நிறைய கோரிக்கைகள் வைக்கிற போது இந்த கோரிக்கையில் வந்து நீங்கள் வந்து சில நிறுவனங்கள் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு வாகனம் இத்தனை சதவீதம் ஊனம் இருந்தால்தான் இந்த உதவி செய்ய முடியும் என்ற விதிமுறைகள்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நிறைய பேர் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைய கேட்குறாங்க. எல்லாரும் கேட்குறவங்க எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கேட்குறாங்க. இது 60% ஊனத்திற்கு மேல் இருக்கணும், அவங்க வந்து வாகனம் ஓட்டுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கணும், இதையெல்லாம் இருந்தால் தான் வாகனம் கொடுக்க முடியும். ஆகவே இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அவங்களுக்கு அவர்களுடைய தகுதியை அடிப்படையாக வைத்து தான் நம்முடைய மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் ஏற்கனவே அவங்க நிச்சயித்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றி தான் அவர்களுக்கு இந்த பொருட்களை வழங்கக்கூடிய ஏற்பாடு இருக்கிறது. ஆகவே இதிலும் கூட இன்னும் தளர்வுகளை ஏற்படுத்தி அனைவருக்கும் இந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை எதிர்காலத்தில் நம்ம மேற்கொள்ளலாம். ஆகவே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த முகாமில் 568 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு 2 பொருள்கள் கிட்டத்தட்ட 61,69,607 பொருள்கள் கொடுப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ முகாம்களில் ஏற்கனவே பங்கெடுத்தவர்கள், இன்றைக்கு பங்கெடுப்பவர்களுக்கும் வாய்ப்புகள் இருந்தால் அவர்களுக்கும் அதை தேவையொட்டி செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த முகாம் நடைபெறும். இது இல்லாமல் தமிழ்நாடு அரசு சார்பிலும் பல முகாம்கள் நடைபெறுகிறது. அதன் மூலமாகவும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாகவே நிறைய திட்டங்கள்லாம் செயல்படுத்துவதற்கான நடைமுறை இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நிச்சயமாக நம்ம செய்து கொடுப்போம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி கூட நம்முடைய மாற்றுத்திறனாளியினுடைய அலுவலகத்திற்கு முன்னால் முகாம்கள் நடத்துவதற்கு, அந்த அலுவலகத்தை முறைப்படுத்துவதற்கு, அவங்களுடைய கழிப்பறை உட்பட செய்வதற்கெல்லாம் 35 லட்சம் ரூபாய் நாடாளுமன்ற தொகுதி ஒரு மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கீடு செய்து கொடுத்துருக்குறோம். அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இன்னைக்கு திறப்புலா வைக்கிறதுன்னு நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆகவே அது உட்பட நம்ம தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நீங்கள் எந்த தேவைகள், தனிநபர் தேவைகள் மட்டுமல்ல,
உங்களுக்கான பல்வேறு தேவைகள் உங்களுடைய நீங்கள் வாழக்கூடிய கிராமங்களுடைய தேவைகள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் நீங்கள் கவனப்படுத்தினால் அதையெல்லாம் உரிய முறையில் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவற்றையெல்லாம் தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம். ஆகவே இந்த முகாமை சிறப்புற நடத்தி இருக்கக்கூடிய நம்முடைய அலிம்கோ நிறுவனத்தினருக்கும் நம்முடைய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், ஜேஆர்ஓ, அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, காணொலி எப்படி இருந்துச்சு? சிறப்பாக இருந்துச்சா? இந்த நிகழ்ச்சியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.